மற்றவர்கள் உங்கள் கனவுகளை கேலி பண்ணிருக்கிறாங்களா? இவனாலா முடியாது சிரிச்சிருக்கிறாங்களா? உங்களை பார்த்து பொறாமைப்பட்டார்களா? உங்களை பற்றி பின்னால் தவறாக பேசினார்களா? ஒரு கூட்டமா சேர்ந்து உங்களை ஒதுக்கி வைத்தார்களா? அந்த சிரிப்பு இன்னும் உன் காதுல ஒலிக்குதா? அந்த புறக்கணிப்பு உங்களை வருத்தப்பட வைக்கிறதா? அப்படின்னா இந்த வீடியோ உனக்காகத்தான். கடைசி வரை இந்த வீடியோவை பாருங்கள். இதற்கு நீங்கள் எவ்வாறு பதில் சொல்வது என்பதை வீடியோவின் கடைசியில் உணர்வீர்கள். இந்த சிச்சுவேஷன் எதிர்கொள்வதற்கான எளிய 5 வழிகள் சொல்லப் போகிறேன். அதற்கு முன்பு இந்த மாதிரி பாசிட்டிவ் மோட்டிவேஷனல் வீடியோவிற்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. வழி 1. உன்னை மரியாதை குறைவாக நடத்தியவர்கள் முன் ஜெயிக்கிறதுக்கு கோபம் பட தேவையில்லை, பழிவாங்க தேவையில்லை. ஒரே ஒரு விஷயம்தான் போதும். அமைதியான தீவிரமான வளர்ச்சி. ஆனா நீங்க அவர்களிடம் எதுவும் வாதிடாதீர்கள். எதிர்த்து சண்டை போடாதீர்கள். அமைதியாயிருங்கள். அந்த அமைதியை அவர்கள் உங்களது பலவீனம்னு நினைப்பார்கள். நீ பயந்து ஓடிவிட்டாய் என்று சொல்லுவார்கள். ஆனா உண்மை என்ன தெரியுமா? அந்த அமைதிதான் ஒரு நாள் அவர்களை மௌனமாக்கப் போகிறது. நீ பேசினா யாரும் கவனிக்க மாட்டாங்க. உன்னை பற்றி பொய்யாக அவதூறு பரப்புவார்கள். மற்றவர்களையும் நம்மிடம் சேரவிடாமல் தடுப்பார்கள். அந்த நேரம் ரொம்ப வலி தரும். நீ கேள்வி கேட்பே, நான் அனைவரிடமும் அன்போடுதானே பழகினேன், என்னை ஏன் ஒதுக்கி வைக்கிறார்கள்? ஆனா உண்மை என்ன தெரியுமா? பொறாமை உன்னை வெறுக்கிறதால வராது, உன்னைப் போல ஆக முடியாததால வரும். இப்ப கவனமா கேளு. வழி 2. உன்னை ஒதுக்குறவர்கள் முன்னாலே நீ மாற வேண்டிய அவசியமில்லை. நீ உயர வேண்டிய அவசியம் மட்டும் இருக்கு. நீ பேசுறத விட உன்னை பற்றி மற்றவர்கள் பேச ஆரம்பிப்பாங்க. அவளா இதெல்லாம் பண்ணப்போறா? இவன் பயந்து ஓடிவிட்டான். அவர்கள் உன் முகத்தில் சிரிப்பாங்க. ஆனா உன் பின்னால் உன் அடையாளத்தை கிழிப்பாங்க. நீ ஒரு ரூம்குள் நுழைந்தா கான்வர்சேஷன் சடனலி சேஞ்ச் ஆகும். நீ இல்லாத இடத்துல உன் வாழ்க்கை விவாதமாகும். அந்த வலி எந்த பீசிகல் பேனை விட ஆழமானது. ஏனென்றால் அது உன் மனசை தாக்கும். வழி 3. ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையில் முன்னேற ஆரம்பிக்கிறாய். சின்ன முன்னேற்றம், சின்ன மாற்றம், சின்ன நம்பிக்கை. அந்த நாளிலிருந்துதான் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய சாப்டர் ஆரம்பிக்குது. உன்னை இகழ்ந்தவங்க 2 வகை. 1. உன் திறமை தெரியாதவர்கள். 2. தெரிந்தும் ஏற்க விரும்பாதவர்கள். 2க்கும் ஒரே பதில்: வளர்ச்சி. வாக்குவாதமில்ல, விளக்கமில்ல, நிரூபணம் மட்டும். நினைச்சுக்கோ, பேசுறவங்க அதிகம், செய்யறவங்க குறைவு, ஜெயிக்கிறவங்க ரொம்ப குறைவு. நீ அந்த 3வது வகையாகணும். வழி 4. உன்னை அவமதிச்ச ஒவ்வொரு நினைவும் உன்னை உடைக்க வந்தது இல்ல, உன்னை எரிய வைக்க வந்தது. அந்த நாளை நினை. யாரோ உன்னை பார்த்து சிரிச்ச நாள், யாரோ உன்னை நிராகரிச்ச நாள், யாரோ உன்னை தவிர்த்த நாள். அந்த வலி சோகமா வைத்துக்கிட்டா நீ உடைஞ்சிடுவ. எரிபொருளா மாத்திட்டா நீ உயர்ந்திடுவ. அதனால கோவப்படாதே, எரிந்து வேலை செய். உன்னை எக்ஸ்பிளைன் பண்ணாதே, உன்னை ஜஸ்டிஃபை பண்ணாதே, உன்னை டிஃபெண்ட் பண்ணாதே. அவர்கள் உன்னை இக்னோர் பண்றாங்கன்னா அத பிளெஸிங்கா எடுத்துக்கோ. ஏனென்றால் ராங் கிரவுட்ல இருந்து விலகிறதுக்கு அதைவிட நல்ல வழி இல்லை. உன் சக்சஸை அவர்களுக்கு காட்ட வேண்டாம். அது ஒரு நாள் அவர்களின் கண்களில் தானாக விழும். வழியந்து. நீ ஜெயிக்கணும்னா எல்லோரையும் தோற்கடிக்க வேண்டாம். நீ உன்னை கைவிடாம இருந்தாலே போதும். ஒவ்வொரு நாளும் சின்ன முன்னேற்றம், ஒவ்வொரு நாளும் சின்ன டிசிப்ளின், ஒவ்வொரு நாளும் உன் மனசோட ஃபைட். நீ விழுவாய், நீ கஷ்டப்படுவாய், நீ தனியாக ஃபீல் பண்ணுவாய். ஆனா நினைவில் வை, நீ தனியாக நிற்கும் நேரம்தான் நீ உருவாகும் நேரம். அவர்கள் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, நீ வியர்வை சிந்திக்கிட்டே இருப்பாய். ஒரு நாள் அவர்கள் சிரிப்பு நின்று போகும். உன் சைலன்ஸ் தான் பேசும். ஒரு நாள் வரும், அந்த நாளில் உன்னை ஒதுக்கியவர்கள், உன்னை பார்த்து பொறாமைப்பட்டவர்கள் உன்னோட போட்டோ எடுக்க வருவாங்க. உன்னை நிராகரிச்சவங்க உன்கிட்ட உதவி கேட்டு வருவாங்க. உன்னை லேசா எடுத்தவங்க உன்னோட நேரம் கேட்டு நிற்பாங்க.
அந்த நாளில் உன்னை குறைத்து பேசிய வார்த்தைகள் உன் பவர் மாறியிருக்கும். நீ திரும்பி பார்க்கும்போது ஒரு ஸ்மைல் வரும். ஏனென்றால் நீ சண்டை போடல, நீ சத்தம் போடல, நீ விளக்கம் தரல, நீ ஜெயிச்சு காட்டின. இப்ப உன் கையில ஒரே ஒரு சாய்ஸ். இந்த வலியை மனதில் வைத்து உடைந்து போவாயா, அல்லது உன்னை செதுக்கி உருவாக்குவாயா? நீ ஜெயிப்பாய். அமைதியாக, உறுதியாக, ஆனால் அழகாக. அந்த நேரம் பழி வாங்கணும்னு தோணும். ஆனா நினைச்சுக்கோ, நீ உயர்ந்தது பழிக்காக இல்ல, உன் மதிப்புக்காக. அதனால அவர்களுக்கு சிரிச்சு மரியாதை கொடு. ஆனா தூரமா நின்னு பழகு. உண்மையான ஜெயம் என்ன தெரியுமா? அவர்கள் உன்னை மதித்தது இல்ல, நீ உன்னை நிரூபிச்சது. நீ ஒரு நாள் கண்ணாடி முன்னாடி நிக்கும்போது, என்னை மற்றவர்கள் இகழ்ந்தாலும் நான் என்னை கைவிடலன்னு சொல்லிக்கிற அந்த பெருமை, அதுதான் உண்மையான ஜெயம். உன்னை மதிக்காத கண்கள் ஒரு நாள் உன்னை தேடும். உன்னை தவிர்த்த கைகள் ஒரு நாள் கைகுலுக்கும். உன்னை பார்த்து சிரிச்ச குரல்கள் ஒரு நாள் உன்னை பாராட்டும். உன்னை பார்த்து பொறாமைப்பட்டவர்கள் உன்னோடு பழக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். ஆனா அந்த நாளுக்காக ஜெயிக்காதே, நீ யார் என்பதற்காக ஜெய். அதனால இன்று முதல் யாராவது உன்னை பற்றி அவதூறு பரப்புகிறார்கள் என்றால் உடனே ரியாக்ட் பண்ணாதே. அமைதியா உழை, அமைதியா வளரு, அமைதியா உயர்ந்து நில். ஒரு நாள் அவர்கள் உன்னை மதிக்க வேண்டிய நிலை வரும். உன்னை மரியாதை குறைவாக நடத்தியவர்கள் முன் நீ ஜெயிக்கும் தருணம்தான் உன் வாழ்வின் உண்மையான மகிழ்ச்சிகரமான தருணம். அவர்களுக்கு நீ கொடுக்கும் பதிலடி அதுவேதான். இப்ப குட்டி கதைக்குள் போவோமா? ஒரு காலத்தில் விமல் என்ற ஒரு சிறுவன் இருந்தான். அவனுக்கு வயது 17. அவன் ஒரு வறண்ட கிராமத்தில் வாழ்ந்து வந்தான். அந்த கிராமத்தில் மரங்களே இல்லை. மண்ணெல்லாம் பழுப்பு நிறமாக உயிரில்லாமல் இருந்தது. சூரியன் எப்போதும் கடுமையாக காய்ந்து கொண்டே இருந்தான். தண்ணீர் மிகவும் குறைவு. மக்கள் தினமும் போராடி வாழ்ந்தார்கள். விமலின் அப்பா சந்தையில் காய்கறிகள் விற்றார். ஆனால் காய்கறிகள் நன்றாக வளரவில்லை. மண் மிகவும் வறண்டதாக இருந்தது. அவனின் அம்மா வீட்டிலேயே வேலை பார்த்தாள். ஒவ்வொரு துளி தண்ணீரையும் சேமிக்க முயன்றாள். அனைவருக்கும் வாழ்க்கை மிகவும் கடினமாக இருந்தது. விமலுக்கு ஒரு கனவு இருந்தது. அந்த கனவில் அவன் கிராமம் பச்சை நிறமாக அழகாக இருந்தது. என் கிராமத்தை மீண்டும் பசுமையாக மாற்ற வேண்டும் என்று அவன் நினைத்தான். ஆனால் மக்கள் அவன் கனவை கேலி செய்தார்கள். இது முடியாத விஷயம். இந்த மண் சபிக்கப்பட்டது. இங்கே இனி எதுவும் வளராது என்றார்கள். விமலின் நண்பர்களே அவனை கிண்டல் செய்தார்கள். நேரத்தை வீணாக்காதே விமல் என்று சிரித்தார்கள். ஒரு கூட்டமா சேர்ந்து அவனை ஒதுக்கி வைத்தார்கள். ஆனால் விமல் கைவிடவில்லை. அவன் இதயத்தில் நம்பிக்கை இருந்தது. ஒரு நாள் விமல் தனியாக அமர்ந்திருந்தான். அவனுக்கு மிகுந்த சோகமும் சோர்வும். என்னை யாரும் ஏன் நம்பவில்லை? எல்லாமே ஏன் இவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது என்று மனதில் நினைத்தான். அதை பார்த்த அவனின் அம்மா அவனருகே வந்து அமர்ந்தாள். மகனே, ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறாய் என்று கேட்டாள். விமல் சொன்னான், அம்மா, நான் மரங்கள் நட விரும்புகிறேன். என் கிராமத்தை அழகாக மாற்ற விரும்புகிறேன். ஆனால் யாரும் என்னை ஆதரிக்கவில்லை. எல்லாரும் என்னை பார்த்து சிரிக்கிறார்கள். அவனின் அம்மா மென்மையாக அவன் கையை பிடித்தாள். மகனே, பெரிய விஷயங்கள் எல்லாம் சிறியதிலிருந்துதான் தொடங்கும். மற்றவர்கள் நம்புகிற வரை காத்திருக்காதே. முதலில் நீ உன்னை நம்பு. பிறகு மற்றவர்கள் உன்னை பின்பற்றுவார்கள். அந்த வார்த்தைகள் விமலுக்கு புதிய நம்பிக்கையை கொடுத்தன. யாரும் உதவாவிட்டாலும் நான் தொடங்குவேன் என்று அவன் முடிவு செய்தான். அடுத்த நாள் காலை விமல் சீக்கிரம் எழுந்தான். ஒரு சிறிய பையை எடுத்துக்கொண்டு கிராமத்தின் எல்லைக்குச் சென்றான். அங்கே யாரும் பயன்படுத்தாத ஒரு காலி நிலம் இருந்தது. அவன் வறண்ட மண்ணில் அமர்ந்து கைகளால் ஒரு சிறிய குழி தோண்டினான். அதில் அவன் முதல் விதையை நட்டான். அது ஒரு வேப்பமர விதை. சிறிது தண்ணீர் ஊற்றினான். மண்ணால் மெதுவாக மூடினான். அவன் நின்று அந்த இடத்தை பார்த்தான். ஒரே ஒரு விதை, ஆனால் இது ஒரு தொடக்கம். விமல் சிரித்தான். அவனுக்குள் ஏதோ மாற்றம் ஏற்பட்டது. இது நான் எடுத்து வைக்கும் முதல் படி. நாளை நான் இன்னும் விதைகள் நடுவேன் என தனக்குள் சொல்லிக் கொண்டான்.
ஒவ்வொரு நாளும் விமல் அந்த இடத்திற்கு சென்றான். ஒரு விதை, சில நாட்களில் 2 விதைகள் நட்டான். அவன் தன் பாக்கெட் மணியை விதைகளுக்கு செலவிட்டான். மழை நீரை பழைய பாட்டில்களில் சேமித்தான். விதைகளை கவனமாக பாசனம் செய்தான். நாட்கள் சென்றன, வாரங்கள் கடந்தன. ஆனால் எதுவும் வளரவில்லை. மண் அப்படியே வறண்டிருந்தது. விமல் கவலைப்பட்டான். மக்கள் சொன்னது உண்மையா என்று நினைத்தான். ஆனால் அவன் நிறுத்தவில்லை. 1 மாதத்துக்குப் பிறகு ஒரு அதிசயம் நடந்தது. விமல் அந்த இடத்திற்குச் சென்றபோது மண்ணிலிருந்து ஒரு சிறிய பச்சை இலை வெளியே வந்திருந்தது. அவனின் இதயம் மகிழ்ச்சியில் துள்ளியது. இது உண்மையா என்று அவன் கண்களை நம்ப முடியவில்லை. அவன் ஓடிச் சென்று வீட்டுக்குச் சென்றான். அம்மா, அப்பா, வாங்க வாங்க என்று கூப்பிட்டான். அவர்கள் அந்த இடத்தை வந்தடைந்தார்கள். அந்த பச்சை இலையை பார்த்தார்கள். அவனின் அம்மாவின் கண்களில் ஆனந்தக் கண்ணீர். நீ செய்துட்டே மகனே என்றாள். அப்பா அவன் முதுகில் தட்டினார். உன்னால் முடியும் என்று எனக்குத் தெரியும் என்றார். அந்த ஒரு இலை எல்லாவற்றையும் மாற்றியது. கிராமமெங்கும் செய்தி பரவியது. மக்கள் வந்து பார்த்தார்கள். சிலர் ஆச்சரியப்பட்டார்கள், சிலர் இன்னும் சந்தேகப்பட்டார்கள், சிலர் அவன் மேல் பொறாமைப்பட்டார்கள். ஒரு தாத்தா சொன்னார், ஒரே ஒரு செடி போதாது. ஆனால் சில குழந்தைகள் விமலிடம் கேட்டார்கள், நாங்கள் உதவலாமா? விமலின் முகம் ஒளிர்ந்தது. ஆமாம், நம்மெல்லாம் சேர்ந்து நடுவோம். அந்த நாளில் 5 குழந்தைகள் அவனுடன் சேர்ந்தார்கள். ஒவ்வொரு காலையும் அவர்கள் விதைகள் நட்டார்கள், பாசனம் செய்தார்கள், பாடல்கள் பாடிக்கொண்டே வேலை செய்தார்கள். 3 மாதங்களில் 10 செடிகள், 20 செடிகள், 50 செடிகள் என அதிகரித்தது. காலி நிலம் இனி காலி இல்லை. மக்கள் ஆதரிக்கத் தொடங்கினார்கள். ஒருவர் விதைக்காக பணம் கொடுத்தார், ஒருவர் கருவிகள் கொடுத்தார், ஒருவர் தண்ணீர் கொண்டு வந்தார். கடுமையான கோடை வந்தபோது சில செடிகள் காய்ந்தன. விமல் உடைந்தான். ஆனால் அவன் சொன்னான், இனி நாம நிறுத்த மாட்டோம். அவன் நூலகத்துக்குச் சென்றான். தண்ணீர் சேமிப்பு பற்றி கற்றான், மண் பாதுகாப்பு பற்றி கற்றான். புதிய முறைகள் பயன்படுத்தினார்கள். மெதுவாக செடிகள் மீண்டும் உயிர் பெற்றன. 1 வருடம் கழித்து அந்த நிலம் ஒரு சிறிய தோட்டமாக மாறியது. 200க்கும் மேற்பட்ட செடிகள். 2 வருடங்களில் அது ஒரு காடு ஆக மாறியது. மழை வந்தது, மண் வளமானது, வாழ்க்கை மாறியது. விமல் ஒரு நாயகனாக மாறினான். ஆனால் அவன் சொன்னான், நான் விதை நட்டேன், இயற்கை மீதியை செய்தது. இன்று அவன் சொல்லும் பாடம் ஒன்றே, பிறர் உன்னை பற்றி தவறாக பேசினாலும், உன் மீது பொறாமைப்பட்டாலும், உன்னை ஒதுக்கி வைத்தாலும், அவர்களுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் உன் வேலையை மட்டும் பார்த்து கொண்டிருந்தால் போதும். ஒரு விதை, ஒரு நம்பிக்கை, ஒரு தொடக்கம், இதுதான் உலகத்தை மாற்றும். அதுவே உன்னை பற்றி தவறாக பேசியவர்களுக்கு நீ தரும் பதில்.